ஹலோ சார், வெல்கம் சார். கான்ஸ்டபிள், அந்த ரிஷியை வெளியே கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணை என்ன பண்ணலாம் மேடம்? அவளையும் விட்டுருங்க. விட்டுருணுமா? அவ தப்பானவ, அவ ஒன்றும் நல்லவ இல்ல. அப்புறம் அவ உங்களோட லைஃபையே ஸ்பாயில் பண்றதுக்காக வந்திருக்கா. அவளை போய் விட்டுருணும்னு சொல்றீங்க? அஃப்கோர்ஸ் நான் ரிஷியோட ரூம்ல இருப்பேன். ஏன்னா இப்போ நான் ரிஷியோட லைஃப் டைமை என்ஜாய் பண்ண போறேன். இப்போ நீ அவரோட லைஃப்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்ட. காட் இட்? சோ ப்ளீஸ் உன் மனசுல இருக்க காதல், அன்பு இது எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சுக்கோ. நான் அனுஜாவை ரிஷி கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுடுவேன். ஐ ஸ்வேர். நீங்க சொல்றது சரிதான். அவ உண்மையாவே 1 நம்பர் ஃப்ராட். மத்தவங்க புருஷனை அடைய நினைக்கிறா. நீங்க அவளை ஜெயிலே போட்டுருங்க. அப்பதான் அவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். அதோ உங்க புருஷன் வந்துட்டாரு. ரிஷி, ரிஷி, நம்ம போலாம். நான் முன்னாலதான் இங்க ஜெயிலுக்கா வந்திருக்கா. இல்ல, நான் இவ கூட போக மாட்டேன். நான் ஜெயிலுக்கா போறேன். இல்ல ரிஷி, நான் சொல்றத கேளு. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நீ வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்தா எல்லாம் சரியா. நான் இவ கூட போக மாட்டேன். விடுங்க. ரிஷி, நான் வர மாட்டேன். என்ன பண்ற ரிஷி? போலீஸ் ஸ்டேஷன். நான் வர மாட்டேன். ரிஷி, நீ சொன்னா கேப்பல ரிஷி. நான் கூட வர மாட்டேன். நான் கீழ குதிக்க போறேன், குதிச்சிடுவேன். இல்ல ரிஷி, கீழ இறங்க சார். சார், கீழ இறங்க. கையை கொடு. கை கொடு. எல்லாரும் தள்ளி போங்க, பின்னாடி போங்க. நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் பின்னாடி போங்க. போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. இப்ப எல்லாரும் பின்னாடி போங்க. நீ கீழ இறங்க. குதிக்கவா? குதிச்சா பிடிப்பல? நான் பிடிச்சுக்கிறேன். போ சீக்கிரம் போ. ஒரு கொசு ஒரு பொம்பளைய கொலகாரியா மாத்துது. நீ என்ன உளறிட்டு இருக்க? ஷட் அப். என்ன மண்டகணமா? என்ன பார்த்து என்ன சொன்ன? உனக்கு இருக்க வெளியில வா. ஏய், சண்டை போடாதீங்க. 2 பேரும் பேசாம சாப்பிடுங்க. இந்த சாப்பாட்டையா? இங்க பாருங்க, எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேண்டாம். என்னால சாப்பிட முடியாது. நீங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. அங்க ரிஷி இருக்காரு. நீங்க அவரை கூப்பிடுங்க. நான் அவர்கிட்ட பேசணும் ப்ளீஸ். அவரு வரமாட்டாரு. அவரோட மனைவி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இனி நீ அவரை மறந்துடு. புரியுதா? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வாட்டி நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இல்ல என்னோட ரிஷி என்னை விட்டுட்டு போக முடியாது. ஐம் ஷூர் ரிஷி வருவாரு. ரிஷி வந்து என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு. சரி, மறுபடியும் உள்ள போலாமா? இல்ல ரிஷி ப்ளீஸ். ரிஷி ப்ளீஸ். வா ரிஷி, வந்து வண்டியில ஏறு. உட்காரு. பார்த்து போ. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதை நினைச்சு நீ சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப 20% கூட கொடுக்கிறேன். பொய் சொல்லாத, கொடுத்துருவாளா? பொய் சொன்னினா சாமி கண்ண குத்திடும். பொய் சொன்னினா சாமி கண்ண குத்திடும்.
பொய் சொன்னினா சாமி கண்ணு குத்திடும். பொய் சொன்னினா சாமி கண்ணு குத்திடும். நீ எனக்கு 20% கொடுக்க மாட்டல்ல? கொடுப்பேன் ரிஷி, கண்டிப்பா கொடுப்பேன். கொடுக்க கூடாதுன்னு தான் ஜெயிலுக்கே அனுப்புனேன். நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பல. வேற யார் அனுப்புனாங்க? அனுப்புனது நம்ம ஏ பி சி டி. போய் சொன்னா சாமி கண்ண குத்திடும். போய் சொன்னா சாமி கண்ண இப்படிதான் குத்தும். ரிஷி அமைதியா இரு, வாய் மூடிட்டு இரு, சுமார். என்ன ஒழுங்கா வண்டி ஓட்ட விடு ரிஷி. நான் ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் மறுபடியும் பண்ண விரும்பல, ப்ளீஸ். கமான் ரிஷி, போனை எடு. இவன் ஏன்டா போனை எடுக்க மாட்டேங்கிறான்? நீ என்ன பண்ற? என்னடா பண்ற? இது விடுங்கண்ணா. ரிஷியனா போனை கூட அட்டென்ட் பண்ணாத அளவுக்கு என்ன பண்றாருன்னு யோசிங்க. சூவிங்க மேடமா, மூளை வேலை செய்யும். பைத்தியம் மாட்ட உனக்கு. சாரி மிஸ்டர் ரிஷி, இப்ப நான் உங்களோட இந்த கை கட்ட வீட்டுக்கு போயிட்டு கலட்டுறேன். ஹலோ ஹலோ. உங்களுக்கு உடம்பு இப்ப பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. சுபா கொடுத்த காஃபிய குடிச்சதும் என்னோட களைப்பெல்லாம் சட்டுன்னு காணாம போயிடுச்சு. குட். இந்த உத்தரா ரிஷி கிட்ட இருந்து போனே வரல. அவங்கள நினைச்சு எனக்கு கவலையா இருக்குங்க. அத்தை, உத்ரா அவ மாம் வீட்டுக்கு போயிருக்கால, சோ நான் ஒரு வேலை பண்றேன். நான் அவங்க மாம்க்கு கால் பண்ணி பேசுறேன். இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டாம். சுபா, நீ எதுவும் பண்ண வேண்டாம். அவளே போன் பண்ணலாம். நீ சர்வ் பண்ண. சரி, அம்மா எங்க? நான் வந்துட்டேன். அம்மா, என்ன நீங்க எங்க போயிட்டீங்க? அம்மா வீட்டுக்கு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உத்தராவோட அம்மா வீட்டுக்கு. அது ரொம்ப ரொம்ப காரமா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னோட சிநேகிதி வீட்டுக்கு போனேன். நீ டென்ஷன் ஆகாத, உத்தரா வந்துருவா. இல்ல இல்ல அத்தை, அது ரொம்ப காரமா இருந்தது. அந்த ஜான் எதுக்கு இவ்வளவு காரத்தை கொட்டி வச்சிருக்கான்? ஓ, எனக்கு ரொம்ப பசிக்குது. வந்து எனக்கு பரிமாறு. ரிஷி, பாத்து வா. ரிஷி வெய். ரிஷி, இந்த ரிஷி வீட்டுக்கு வந்துட்டா. ரிஷினா ரிஷி இங்க இருக்கான்னா நேத்ரா எங்க போனா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லாம பிரச்சனை தான். நான் இந்திரா ஆண்டியோட பேச்சு கேட்டு இருந்திருக்கணும். என்னாச்சு ரிஷி? ரிஷி, உனக்கு என்னாச்சு? என்னாச்சா? உங்க மக ரிஷிக்கு என்னப்பா ஆக போகுது? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லாதான் இருக்கேன். நான் என்ன? டேய் விடுங்க, எனக்கு சும்மா ஒண்ணும் ஆகல. இவனை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைங்க. நீங்க வாங்க. புடிச்சுங்க. ஐயோ, I love you brothers. I love you. I love you too. I love you. I love you. பாத்து பாத்து அவனை பத்திரமா கொண்டு போய் படுக்க வைங்க. I love you, ma. I love you. அனுஜா, அம்மாடி, இவன் பூனேக்கு இப்பதானே போயிருந்தான். நீ எப்படி இவன் கூட? மாமா, எனக்கும் பூனேல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனாலதான் நான் பூனேக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் பார்த்தா நானும் ரிஷியும் ஒரே ஹோட்டல்ல தான் தங்கி இருந்திருக்கோம். அப்புறம் இவர் அந்த நிலைமையில பார்த்ததும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண. என்ன போவா? போமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்க.
எனக்கு தெரியும், இவ இப்படிதான் பண்ணுவா. பின்னாடியே போவா, ரிஷிய விடவே மாட்டா. உத்தரா எங்க போனா? அவ ஏன் இன்னும் வரல? இந்த அனுஜா கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது பண்ணி இருப்பா. போதும்ண்ணா. நீங்க பூனைக்கு நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா? பூனேல தான் அவ எல்லாத்தையும் செஞ்சா. எல்லாமே வா. என்னடா சொல்ற? அவ நான் எதுவுமே செய்யல. குடிச்சிருக்காருல, அதான் இதோ உளறிட்டு இருக்காரு. நீங்க போங்க, நான் இவரை பாத்துக்கிறேன். அதாவது நான் இவரை கவனிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்ப நாங்க கிளம்புறோம். வாடா. எங்க கிளம்பிட்ட யுவராஜ்? ரிஷி, என்னோட சோக கதையை கேட்க மாட்டீங்களா? சரி சொல்லு, என்ன விஷயம்? அது இதோ இவ இருக்கால, பேர் என்ன? அனுஜா. என் கூட வண்டியில என்னெல்லாம் பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி இப்படி கிட்ட வந்து அப்படியா? அப்புறம் 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 அவளோட துப்பட்டா வச்சு என்னோட கையை அப்படியே சேர்த்து கட்டிட்டா. அப்புறம் துப்பட்டாவால என்னோட வாயோட சேர்த்து கட்டிட்டா. அப்புறம் 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 ஒரு நிமிஷம், நான் சீட் பெல்ட் தான் போட்டு விட்டேன். ஆர் யூ ஷூர்? நிஜமாவா? துப்பட்டாவிலையும் கட்டுனேன். ஆனா நான் என்ன பண்றது? இவரு தொண்டை கிழிய பாட்டு பாடிட்டு இருக்காரு, அதை என்னால கேட்க முடியல. என் காதே போச்சு. இவர் இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி கார் ஓட்டுறது? அதனாலதான். போய் சொன்னா சாமி கண்ணை குத்திடும். பாத்தீங்களா இவ்வியனா, இந்த மாதிரி தான் பாட்டு பாடிட்டே இருந்தாரு. உண்மைதான். ஆனா பாட்டு உனக்கு கேட்க முடியாது. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ரிஷன் எப்ப குடிச்சாலும் இந்த மாதிரி தான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் டைம் கூட நீங்க குடிச்சப்போ இந்த மாதிரி தான் பாட்டு பாடிக்கிட்டே ஒண்ணு பண்ணீங்களா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் டைம் நான் குடிச்சப்போ வண்டியில வந்துட்டே இருக்கும்போது நான் உன்னை அப்படியே கிட்ட வந்து ரிஷனா என்ன கிஸ் பண்ணாதீங்கண்ணா. என்ன யுவியானோ கிஸ் பண்ணுங்க. போங்க 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 போங்க. என் கடத்தை விட்டுடுறா. என்ன எதுவும் பண்ணிடாத. ஒண்ணு பண்ணு, வேற யாரையாவது தேட, என்ன விட்டுற. இவ்வியனா, இல்ல, நாங்க கிளம்புறோம். இல்ல இல்ல, போகாதீங்க. இருங்க சொன்ன. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நீ மட்டும் தனியா மாட்டிக்கிட்டே. ரிஷி ஒரு நிமிஷம். ரிஷி ஒண்ணே நில்லு. எங்க போற? ஒண்ணே நில்லு. ஒண்ணே கொடுத்துட்டு போ. என்ன, ரிஷியையும் உத்தராவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அனுஜா ரிஷியை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கா, உத்தராவை அங்கே விட்டுட்டாளா? இந்திரா, என்னாச்சு? என்ன? யாரு போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க? அது உத்தரா கிட்ட இருந்து போன் வந்தது. உத்தராவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். நான் உடனே போய் உத்தராவை பார்த்துட்டு வந்துறேன். சரியா? இந்திரா, ஒரு நிமிஷம். நீ தனியா எங்க போவ? இரு, நானும் வரேன். ஒரு நிமிஷம் இரு, நான் பர்ஸையும் போனையும் எடுத்துட்டு வரேன். கடவுளே, இவர் என் கூட வந்தாருன்னா நான் போய் சொல்லி உத்தராவை ரிஷி கூட அனுப்பி வச்ச விஷயம் தெரிஞ்சிடுமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உத்தராவை எப்படி கூட்டிட்டு வருவேன்? என்ன பண்ணலாம்? லாயர் கிட்ட சொல்லலாம். இந்திரா, சொல்லுங்க. நீ என்னோட பர்ஸ பாத்தியா? பார்த்தேன். பாருங்க, உத்தரா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது, அம்மா சரி ஆயிட்டாங்க. ஆனா இப்பதானே நீ சொன்ன ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு. ஆனா டாக்டர் சரி பண்ணிருப்பாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல அவங்க சரி ஆயிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான். சோ இப்ப கேன்சல், நம்ம போறது கேன்சல். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லைல்ல. நான் அவளுக்கு போன் பண்ணி பேசுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஹலோ. கடவுளே, நான் ரிஷியா அவ்வளவு ஸ்காட்ச் குடிக்க வச்சிருக்கவே கூடாது. வா, உனக்கு பெயில் கிடைச்சிருச்சு. பெயில் கிடைச்சிருச்சா? பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட சொன்னல, என்னோட ரிஷி வந்து என்ன கூட்டிட்டு போவார்னு. தேங்க்யூ, பாய். எனக்கு தெரியும் ரிஷி கண்டிப்பா வருவார்னு.
ரிஷி எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பெயில் வாங்கி கொடுத்தாருல, அவரு எங்க? அதோ அங்க நிக்கிறார் பாரு. ஓ தேங்க் யூ. ஐ அம் சோ ஹாப்பி. ரிஷி ஹாய், நான் உன்னை எங்கேயாவது ட்ராப் பண்ணட்டுமா? நோ. அட, நான் என்ன நினைச்சேன்னா உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸாவது சொல்லுவேன்னு. வேற ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பேன். பட் யூ நாட் இன்ட்ரெஸ்டட். யூனோ உத்ரா, நீ அந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா நான் உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். உள்ள இருந்தது நீ, அதனாலதான். உத்ரா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கெட்டவன்லாம் இல்ல. நான் நல்லவன். ஐ எம் குட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரிஷியை விட ரொம்ப நல்லவன். ரியலி? ஐ அம் ரியலி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் டு யூ. புரியுதா? அட்லீஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா உன்னை ஜெயில இருந்து விடுவிச்சதுக்கு ஏன்னு தெரிஞ்சுக்குவேன்னு. எதுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லு. அப்ப வா, வண்டியில உட்காரு, போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். யோசிச்சு பாரு, இந்த ரோட்ல யாரும் இல்ல, நீ ஒரு பொண்ணு, எது வேணாலும் நடக்கலாம். ஓகே பாய். பயப்படாத, நான் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கிஸ் பண்றதுக்கு ஏதாவது ஆகணும். என்ன ஆகணும்? லைலாவை பார்த்து மஜ்னு காணுது, ரோமியோவை பார்த்து ஜூலியட் காணுது, தேவதாச பார்த்து லக்ஷ்மிக்கு ஆனது. லக்ஷ்மி இல்ல ரிஷி, அது பார்வதி.